ஹே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த குண்டின் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக எங்களுக்குமே தெரியாது. ஆக்சுவலாக வந்து ஹொசூரில் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஃபன்னான விளாக்ஸ் போடணும் அப்படின்றதான் நம்மளோட மோட்டோ. ஸோ அதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஹொசூரில் இருக்கிற ஸ்நாக்ஸ் கடைங்க எந்தெந்த இடத்துல எதெல்லாம் கொஞ்சம் மஸ்ட் விசிட்டான கடை, எதெல்லாம் ஃபேமஸான கடைன்றதை நாங்கள் காட்ட போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தரதோட மோஸ்ட்டாக ஒரு ஃபன்னாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹலோ குண்டன் கைஸ், நம்ம ஸ்நாக்ஸ் டூர் ஆக்சுவலாக ஹொசூரில் இருக்க என்னென்ன ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹாட்ஸ்பாட்டான இடம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஹொசூரில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே சாப்பிட்டு தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் கோயில் பக்கத்துலேயே இருக்க ஒரு சமோசா கடை. ஸோ ஏன் அதை சமோசா கடைன்னு சொல்கிறேன்னா, அங்கே பிளென்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் போடுவாங்க. ஆனால் நான் 10th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் டியூஷன் போயிட்டு வருவேன் இந்த சைடு, இந்த ரோட்டில். அப்போ வந்து சமோசா மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த காலம்லாம் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து ஸ்பாட்டு இன்னும் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த கடையில் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஸ்பாட் மணிக்கு ஒரு 3-4 ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்னால தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அண்டர் ரேட்டடான ஓவர் ரேட்டடான கடைங்க நிறைய இருக்குது ஹொசூரில். ஸோ இது ஒரு ஓவர் ரேட்டடான கடை. வாங்க போகிறோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர், அந்த மாதிரிலாம் யாராவது இந்த மாதிரி பூமர்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஹொசூரில் இந்த பேக்கரி தெரிஞ்சிருக்கும். பூமரில் யாரா இவன். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த பேக்கரி தெரிஞ்சிருக்கும். யாருக்கு ஃபீவராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நெக்ஸ்ட்டு மெடிக்கல் போகிறாங்களா இல்லையா, ஐயங்கார் பேக்கரி வந்து ப்ரெட்டும் ரஸ்க்கும் வாங்குறதா தான் நிறையா பேரோட ரூட்டீனாக இருந்திருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ எப்படின்னு தெரில. ஆனால் இங்கே எனக்கு அதையும் தாண்டி பல ஸ்வீட்ஸும் கேக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இந்த தில்பை சொன்னேன். வேற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒவ்வொரு நாளாக வந்து ஒன்றா சாப்பிடுங்க. எல்லாத்தையும் ஒரே நாள் சாப்பிட்டு என்ன மாதிரி ஆயிடாதீங்க. நம்ம வந்துருக்க 3வது ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லை ஸ்வீட்ஸ். இங்கே வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்ஸும் கிடைக்கும், அது இல்லாமல் மற்றவங்க கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸ்வீட்ஸ்னாலும் கிடைக்கும். ஸோ ஒரு செமையான ஒர்த்தான ஸ்பாட்டு. பட் என்னென்னா ரேட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ரேட்டுக்கு குவாலிட்டி தரம். முன்னூறுரூவா அல்டிமேட்டுங்க. ஸோ நாம் அடுத்ததாக வந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கேக் வேவ்ஸ். இது நம்ம 4வது ஸ்பாட். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்பாட்னா இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக செம்ம ரிச்சாக இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா செம்ம லோவாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தோணுங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் இல்லை கேன்டீனில் எங்கேயாவது வந்து நீங்கள் ஏதாவது கேன்டீனில் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா பிடிச்சி விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் என்ன நடந்தது அப்படின்னா, இவனுங்க பண்ண வேலைக்கு அவர் வந்து வீடியோலாம் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. பட் அந்த கடை வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணி ஆகணும். மறக்காமல் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். ஹொசூர் கேக் வேவ்ஸ். நாங்கள் அன்லிமிட்டட் பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் பப்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் க்ரீம் பன் செம்மையாக இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரௌனி நல்லாயிருக்கும். மொத்தமாக அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிறவர் தவிர. அது நாங்கள் பண்ணனாலேயே அவரோட கேரக்டர் அப்படியான்னு தெரில. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கடை. யாருக்கும் நிறைய பேர் தெரியவே தெரியாது அப்படி ஒரு பேக்கரி இருக்குன்னு. நீங்கள் எதாவது ஹியூஜ் ஆர்டர்ஸ் பர்த்டேக்கு எடுக்கிற மாதிரினாலும் அங்கே போய் எடுக்கலாம். தரமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஹொசூரில் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்து அதை வந்து இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 ஆஃப் ஹொசூர் ஸ்நாக்ஸ் ஸ்பாட்ஸ் போடலாம். பாய்.